திருக்கட்டளை மற்றும் திருமலை ராயசமுத்திரம் ஊராட்சியை புதுக்கோட்டை மாநகராட்சியோடு இணைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடந்து வருகிறது. இது பற்றிய உடனுக்குடன் நேரலையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தேவராஜ் இணைகிறார். வணக்கம் தேவராஜ், இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க. ஜெயா, கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்று புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சியாக திமுக அரசு அறிவித்துள்ளது. மேலும் மாநகராட்சியில் புதுக்கோட்டை நகராட்சி மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள திருக்கட்டளை, திருமலை சமுத்திரம், முள்ளூர், வாகவசல், 9A நத்தமண்ணை, 9B நத்தமண்ணை, கவிநாடு கிழக்கு, கவிநாடு மேற்கு, திருவெங்கவாசல், தேக்காட்டூர் ஆகிய 11 ஊராட்சிகளை மாநகராட்சியாக இணைக்கப்பட்ட உள்ளது. இந்நிலையில் 11 ஊராட்சிகளை மாநகராட்சியில் சேர்க்கப்படுவதால் ஊராட்சிக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காது என்றும், வரி உயர்வு அதிகமாகும், 100 நாள் வேலை திட்டம் பறிபோகும், அதனால் ஊராட்சிகளை மாநகராட்சியை இணைக்க கூடாது என்பதை வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட 11 ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவர்கள் புறக்கணிப்பதாக அறிவித்து பெரும்பாலான மக்கள் தங்கள் வாக்கை பதிவு செய்யாமல் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக தற்போது புதுக்கோட்டை திருக்கட்டளை மற்றும் திருமலை சமுத்திரத்தை ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் 4ஆம் கட்ட போராட்டமாக கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது எங்களுடைய ஊராட்சி ஊராட்சியாகவே இருக்க வேண்டும், மாநகராட்சியோடு இணைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடையெடுப்பு போராட்டத்தில் இன்னைக்கு ஈடுபட்டு வராங்க. 150க்கும் மேற்பட்ட கடைகளை பூட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வர்றாங்க. இந்த போராட்டத்திலையும் அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் அந்த ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். போராட்டம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தேவராஜ்.